நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி. சரி, இப்படி 22 வரை அவருக்கு கட்டளை கொடுத்தா. ஆமென். எதை பாதுகாப்பதற்கு? வித்தை பாதுகாப்பதற்கு. மிருக ஜீவன்கள், மனுஷர்கள் எல்லாருடைய வித்தையும் பாதுகாப்பதற்காக சொன்னார். அவர் சொன்னதை விசுவாசித்து அதே போல செய்தார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி செய்வோமா? தேவன் நோவாவையும் பாரு. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரையும் பாதுகாத்தார். ஆமென். இப்ப ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயம் வந்து 2 விதமா வந்து. ஜலப்பிரளயம் எத்தனை விதமா வந்து? 2 விதம். நம்ம யாத்ராம புஸ்தகத்தில் நம்ம படித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க எத்தனை வாதம்? 10 வாதம். கடைசியில் ஒரு வாதம் வந்துல்ல, தலைச்சம்புள்ள சங்காரம். 10 வாதையும் ஒரு சங்காரமும் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அது ஒரு தேசத்தை அழிப்பதற்கு, ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்தை அழிப்பதற்கு. இது அப்படி இல்லை, சகல உலகத்தில் உள்ள சகல சிருஷ்டியும் அழிப்பதற்கு. 2 வாதம் வந்து. ஆழத்தின் ஊற்று கண்கள் எப்படி திறந்து தெரியுமா? பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம். அதாவது உலகம் பூரா நிலநடுக்கத்தை உண்டு பண்ணி சமுத்திரம் எல்லாம் என்ன செஞ்சது? கிளம்பி வந்தது. அப்படி நீரூற்று எல்லாம் கிளம்பி வந்தது. இது கிளம்பி வந்தது. வானத்து மதில்களையும் திறந்தார். மேலண்டம் தண்ணி கீழே எங்கும் தப்பி போக முடியாது. இதுதான் வருகையின் காலத்தில் நடக்கிறது.